காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் புதிய தங்கத்தேர் திருவிழாவை அமைச்சர் ரமேஷ் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுவது காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலாகும். இக்கோவிலுக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தங்கத்தேர் செய்யப்பட்டு ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக 25 அடி உயரம், 13 அடி நீளம் மற்றும் 10 அடி அகலத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த தங்கத்தேர் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இளவார்குழலி அம்மையாருடன் சோமஸ்கந்தராய் எழுந்தருளிய ஸ்ரீ ஏகாம்பரநாதர் இன்று முதன்முறையாக புதிய தங்கத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தங்கத்தேர் ஓட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகரின் ராஜ வீதிகளில் வலம் வந்த தங்கத்தேரினை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராஜ வீதிகளில் உலா வந்த ஏலவார்குழலி உடனுரை சோமஸ்கந்தரை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர்.